என் அன்பு குழந்தையே, சில துன்பங்கள் பிறரால் வருவது. ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தான் தேடிக்கொள்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறந்து விடுகிறாய். எல்லை தாண்டி செல்கிறாய். அதனால் துன்பத்தை பெறுகிறாய். எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் பற்றி உனக்கு குறிப்பால் பலமுறை உணர்த்தியுள்ளேன். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை. இரக்கம் கொண்ட நல்ல மனதாக இருந்தாலே போதும். எனக்கு 8 விதமான அல்லது 16 விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தூய்மையான பரிபூரண பக்தியுள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகிறது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு. உனக்கு பக்கபலமாக உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் செய்யாதே. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்து இருந்தாலும் எனது தர்பாரில் உன் பாதம் பட்டவுடன் உன்னிடத்தில் இருந்து அத்தனையும் விலகிவிடும். நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு? கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும். நான் ஒரு பக்கிரி. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் நான் விரட்டுவேன். அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய சர்வாதிகாரி நான். எனக்கு எத்தனை பணிகள் இருக்கிறது தெரியுமா? பிறப்பு, இறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், காற்று, நீர், நிலம், ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படி அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது. இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா? நிச்சயம் வழங்கப் போகிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே. இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக என் தர்பாரில் நான் காத்திருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.